Good morning to all. Welcome to your Vetri IAS Academy. Today we are going to see the lesson in 6th standard first term, first unit, the supplementary. அதில் இருக்கக்கூடிய அவ்லின்னு ஒரு சப்ளிமெண்ட்ரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்க வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களை ரீச் ஆகிடும். நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் தமிழ்லேயும் உங்களுக்கு மீனிங் சொல்லி போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அவ்லி. மாம் Fire yelled in panic. Owlie gone. அதாவது பாயில் என்ன சொல்கிறாங்கன்னா, மம் என்ன பண்ணிட்டாங்க, அவ்லியே காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Where would she have gone, Payal? Her mother said crossly. She was right there sleeping in her cage a rich while ago. அங்கே என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, ஒரு கூண்டுக்குள்ளே இருந்துட்டு அது என்ன ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. But she's not there now. And mom, the door to the garden is open. That got Payal's mother running into the room. Sure enough, there was no sign of owl. அதாவது அந்த அவுளி இருந்ததுக்கு உண்டான அடையாளமே இல்லாத அளவுக்கு அது என்ன செய்யிருச்சு, பறந்து போயிருக்கோம். அந்த ரூம் ஃபுல்லாக அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு பின்னாடியும் அது என்ன செய்யலாங்க இல்லை. நெக்ஸ்ட், what was an owl doing a house, you ask? Well, Payal's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு பெட் அனிமல் நம்ம எப்போதுமே வீட்டில் வளர்த்துட்டு இருப்போம், நாய் பூனை அந்த மாதிரி. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவுளின்னு சொல்லிட்டு ஒரு அவுளை வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு அப்பாண்டட் அப்படின்னா ஆதரவற்ற பறவைகள் வந்து தங்குறதுக்காகவே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீட்டில் ஒரு ஹோம் மாதிரி ஒரு கேஜி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? People brought lost ducks, injured cats and baby birds and had fallen out their cages to Payal's mother. அது தங்குறதுக்காகவே Payal's mother என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு கேஜ் உருவாக்கி வச்சுருந்தாங்க. It was near there they have a large farm or even a large house. அவங்க வீடு எப்படி இருந்துச்சா, ரொம்ப பெருசாக இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு கேஜ் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. It's just that everyone knew that Payal's mom had a big hoard. But even in household used to such unexpected visitors, Owlie's event have been memorable. Chivalry did he have just to turn up one day carrying a garden. அந்த கார்டன்ல இருந்து அது ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக அது பறந்து போயிடுச்சு. அதாவது அந்த பாயிலோட மம் இருக்காங்க இல்லையா, அவங்க மதருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய மனசு. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர்ஸ் ஆல்வேஸ் அட்வென்ச் ஹேவ் பின் மெமரபிள். இது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுன்னு சொல்லுவாங்களா, அதுதான். செஃபாலி டிடி ஹேட் ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் ஒன் டே கேரிங் எ காட்டன். இந்த செஃபாலி டிடி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் ஒரு பெட்டியோடு வராங்க. காட்டன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெட்டி அந்த சிட்டனில். When Payal's mother opened the curtain, அந்த பெட்டியை என்ன பண்ணுறாங்களா, அந்த காயர்ஸோட மதர் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. There was a smallest of owls sitting in one corner, a small bar of brown and grey. அதாவது அந்த பெட்டியை ஓப்பன் பண்ண உடனேயே அந்த அவுலட்ஸ் என்ன பண்ணிச்சான், ஒரு ஓரமாக போய் ஒரு கார்னரில் உட்காந்துருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சான், ஒரு ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் க்ரே, ப்ரௌனும் க்ரே கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு குட்டி பால் மாதிரி இருந்துச்சு. Payal's mother picked her up gently and placed her in her lap. அதாவது அவங்க மடி மேலே, லேப்னா மடி, ஓகேவா, மடியில் உட்கார வச்சுட்டாங்க. Talking to her just as she would to the dogs. She had never had words before, so she was very careful not to get pecked. When the word got used to her and seemed relaxed enough, Payal's mother placed her inside a cage. அதாவது இப்போ அந்த அவுள் வந்து இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பெட் அனிமல்ஸ் பார்த்துருக்காங்க, வளர்த்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் பாயில் என்ன பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ அப்போ தானே பக்கத்தில் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அது கடிச்சிடுமோ அப்படின்னு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு பயம் இருந்ததுனால அதை வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேஜுக்குள்ளே விட்டுறாங்க. There were always empty cages in Payal house. அந்த பாயல் ஹவுஸில் ஒரு எம்டி கேஜ் இருந்துச்சு, அதுக்குள்ளே விட்டுட்டாங்க. Just in case a bat trapped in, the baby owl climbed on the road and settled herself.
அது என்ன பண்ணுச்சா, அந்த ஓல் வந்துட்டு உள்ளே போய் அதுக்குள்ளே அது என்ன பண்ணிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, மா வாட் ஷால் வி கால் ஹர் ஆஸ்க்ட் பாயர் ஆர் எக்ஸைட்டட். யூ சி you use your name, said your mother smiling. How about Owlie? அதாவது பாயில் என்ன சொல்கிறான்னா, மாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க பாயில் என்ன கேட்குறாங்கன்னா, அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக வந்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நேம் வைக்கலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ மம் சிரிச்சிட்டு how about Owlie, Owlie இந்த நேம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாயால். ஸோ Owlie the name was settled, but there was bigger problem. What does one fit on her? நேம் எல்லாம் ஓகே, ஆனால் இப்போ அவங்களுக்கு புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா, அந்த அவளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கறது, என்ன கொடுக்கறதுன்னு. Owls are hunters. They eat rats and snakes and frogs. Owls எப்படி இருக்குன்னா, இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு இது ஓகே அனிமல். அது வந்துட்டு they eat, அது என்ன பண்ணுன்னா ரேட்டு, ஸ்நாக்ஸு, ஃப்ராக்ஸ் இதெல்லாம் கொண்டு சாப்பிடக்கூடியது. And his boy house there were all vegetarian, even the dogs. Boy's mother was totally anti-meat. அதாவது பாயில் ஹவுஸில் வந்துட்டு பியூர் வெஜிடேரியன்ஸ், ஓகேவா. அவங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, வெஜிடேரியன் தான் கொடுப்பாங்க. ஆன்டி மீட்னா கறி அதாவது மீட்னா கறி உணவு வகைகள், ஆன்டி மீட்னா டோட்டலாக அந்த கறியே இல்லாமல் சாப்பிட்றது. பட் நவ் தட் Owlie had come to stress, she had to get over her dislike for meat. There was another reason why that day was memorable. It was the first day that meat was brought to the house. Boy got the number from her friend and called the meat shop to ask them to deliver half a kilogram of minced meat to the house. They put the meat before Owlie. அதுக்கப்புறம் பாயில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது ஒரு ஸ்வீட் மெமரபிளாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது அந்த Owlieக்கு என்ன பண்ணணும், குட்டியாக இருக்கிறதுனால ஃபுட்டு கொடுத்தே ஆகணும்ல. அதனால அவங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் பண்ணி அந்த மீட் ஷாப், அந்த கறிக்கடைக்காரர் இருப்பார் இல்லையா, அவங்களோட நம்பர் வாங்கி ஒரு 1/2 kg என்ன பண்ணுறாங்கன்னா கறி கொண்டு வர சொல்கிறாங்க. கொண்டு வந்தோன்னா அந்த மீட்டை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த Owlieக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் Owlie did not know what to do with it. She was just a baby after all. If the mother Owlie had been there, she would have softened the meat and shoved it down Owlie's throat. அஃப்கோர்ஸ் இதுக்கு என்ன இப்போ நடந்துருச்சு அப்படின்னா, Owlieட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லியே அந்த Owlieக்கு தெரியல. ஏன்னா அது ரொம்ப பேபியாக இருக்குல்ல, அதனால அதுக்கு என்ன செய்யறதில்ல, எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லியே தெரியல. அதனால அந்த பாயிலோட மம்மி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மீட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த கையால் மசிச்சு என்ன பண்ணுறாங்க, அது த்ரோட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. Paul's mother decided she had to be moral. She picked up a teeny bit of meat with her right hand and squeezed it up until it was soft. நல்லா மசிச்சு அது பக்கத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. Then with her left hand she pressed open Owlie's beak and shoved the food down. In a second Owlie fell off her perch onto the floor of the cage. She raised on her back the floor of cage with the feet up in the air. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வலது கையால் ஊட்டிட்டு அந்த இடது கையால் அதோட வாய் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்குறாங்க. அது கொடுத்துட்டு இருக்கும்போதே அது என்ன ஆயிடுச்சு, மேலேருந்து அது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே மாம் பாயல் cried. மம்முன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பால் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. யூ கில்டு ஹர், அதை என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் கொன்னுட்டீங்க. பாயல்ஸ் மதர் வாஸ் ஈக்வலி அகஸ்ட். அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பாயல் மாதிரி ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஹோ ஷி செட், oh, what have you done? The poor little bird. After Paul and her mother had finished crying and hugging each other, they started talking bravely about Vetri body Owlie. Just then Owlie opened her eye and then the other. She got into her feet and quietly climbed the porch. அது கீழே விழுந்த உடனே அது இறந்து போடுச்சுன்னு சொல்லி 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹக் பண்ணி க்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அழுத முடித்த பின்னாடி அதை என்ன பண்ணுறது, எங்கே புதைக்கிறதுன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக என்ன பண்ணிடுச்சா, ஜஸ்ட் தென் Owlie
அப்படியே எல்லோரும் இந்த ஷாக்கில் இருக்கும்போது திடீர்னு அந்த அவுளி என்ன பண்ணிச்சான், அதோட ஐஸை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது she got into her, அது பார்த்த உடனே தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அது என்ன பண்ணிக்குமா, இறந்த மாதிரி அது நடிக்குமா. அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணாங்க. Boy ran later the following her back and pretending to be dead was our way of defending herself against danger. ப்ரீடிட்டிங்னா அதுக்கு ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுமா, அந்த ஆபத்துலேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அது இருந்த மாதிரி நடிக்கும். Not that Pierre's murder was the danger theory, but the baby war did not know that there. So there was our first day at home. அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் டே. ஓகேவா. அப்போ அந்த ஃபஸ்ட் நாளில் தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. In the beginning, Owlie had to be forced to eat. That was mom's job. அம்மாவோட ஃபஸ்ட்டு அந்த வேலையாகவே இருந்துச்சு. என்னதுன்னா அந்த அவுளிக்கு ஃபோர்ஸ் பண்ணி அதை ஏதாவது கொடுத்துட்டே இருக்குன்ற மாதிரி. But Owlie so realized that if your hand came towards her meat food, her mouth would open automatically and her beak would snap around what was offered. Only Owlie found it difficult to know when she was being offered food, and would try to take a bit out and hand that comes her away. This made lots of bitten fingers of Pierre and her mother. அதுக்கப்புறம் அந்த அவுளி இருக்குல்ல, அது என்ன முடிவு பண்ணிருச்சுன்னா, ஒவ்வொரு தடவை அவங்க கை கொடுத்தாலும் ஏதோ ஒரு ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்கும், ஏதோ ஃபுட்டு தான் கொண்டு வராங்கன்னு நினச்சி அவங்க கையை அவங்க உள்ளே வைக்கும் போதும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கும் போதும் எந்த டைமில் அவங்க கை விட்டாலும் அது ஃபுட்டுன்னு நினச்சி அது என்ன செய்யுமா, கடிக்க வருமா. சப்போஸ் அது ஒன்றுமே கொடுக்காமல் கை வச்சு எதாவது க்ளீன் பண்ண போனாலும் அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் அதை என்ன பண்ணிடும், கடிச்சு வச்சிட்டோம். Reading up more about owls and their habits, Boy discovered that Owlie was a spotted owl. She had the typically grey-brown coat, heavily spotted with white the face, her eyes and the white neckband which looked a ribbon wire receded. அது கொஞ்சம் பெருசாக வளர அது எப்படி இருந்துச்சான் பார்க்குறதுக்கு க்ரே அண்ட் ப்ரௌன் கோட் போட்ட மாதிரியும், அது ஹெவிலி ஸ்பாட்டட், அது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே ஒரு ஒயிட் கலர்லேயும், அது ஐஸ் எப்படி இருந்துச்சா எல்லோ கலர்லேயும், அப்புறம் ஒயிட் நெக் பேண்ட் போட்ட மாதிரியும் அது இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தென் Saint Boyle took over the job of looking after a while. பாயலோட ஒர்க்கே எப்படி இருந்துச்சுன்னா டெய்லி அந்த அவுளியை பார்க்குறதே அவளோட ஒரு ஜாப்பாக இருந்துச்சு. She saw that the cage was cleaned every day. அவள் தான் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா அந்த கேஜ் ஃபுல்லாக எவ்ரிடே க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். She filled water bowl, தண்ணி வைப்பா. Once Owlie began to eat herself, Boyle she could feed her. அவள் தான் என்ன பண்ணுவான்னா அவள் சாப்பிடும்போது கொண்டு போய் அந்த அவுளிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பா. She loved the way Owlie took a piece of raw meat from her hand. During the day, Boyle kept the cage covered. பாயல் என்ன பண்ணுவாங்கன்னா ரா மீட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீட்னா கறி, ரானா பச்சைக்கறியை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் ஒவ்வொரு தடவையும் கொடுத்து அதை இவங்க தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு டேயும். Owls are night birds, so they sleep during the day or night. When owls are actually took off the cover, they had decided that they would let Owlie fly away once she had grown bigger. But that meant that she had to run to fly. To know that Owlie had to be in a closed room. அதனால் அதாவது இப்போ அவுல் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு இரவு பறவை அப்படிதானே, அது நைட்டில் தான் என்ன பண்ணும், அது முழிச்சிருக்கும். பகல் நேரத்தில் அது என்ன பண்ணிடும், தூங்கிடும். ஓகேவா. நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கிறதுனால பாயில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு அதை இருட்டாகவே வச்சுருப்பாங்க பகலில், அது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. நைட்டில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, after much discussion, Owlie's cage was shifted to the library. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த அவுலியோட கேஜை அந்த லைப்ரரியில் கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. It was a lovely room with 2 doors, one which led to the rest of house and the other that opened into the garden. It was also Boyle's favorite room.
இது வந்து பாயிலோட ரொம்ப ஃபேவரட் ரூம். இது ரொம்ப லவ்லியான ரூம். ஏன் லவ்லியான ரூம்னா இதுக்கு 2 டோர்ஸ் இருந்துச்சு. ஒரு டோர் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க ரெஸ்ட் ஹவுஸில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூமும், இன்னொன்று வந்துட்டு ஓப்பன் பண்ணால் அது என்ன செய்யும், கார்டன் இருக்கிற மாதிரியே இருக்கும். இட் ஹேட் thick bookshelves and bench hoards that are reading all kind of books. பாயில் என்ன பண்ணுவாங்க தான் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணி புக்கெல்லாம் ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. These bookshelves also had lots of rich knickknacks. Her mother's loud, preachy things and displayed them her along with the books. So there were beautiful pieces of poetry, chants from wherever they had traveled, and of course witty and clay animals and birds from all around the world. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க மம்மி திட்டும் போதோ ஏதாவது செய்யும் போதோ அதிகமான புக்ஸை என்ன பண்ணுவாங்களா அங்கே போய் படித்து அவங்க இது பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், once Owlie was moved to the library, strict rules were right down for every in the house. The 2 doors were never to be left open, not at night, not in the day. Every night fire would leave the cage still open in the put pride of mincemeat on the top of cage. This was so when Owlie, free out of her cage, she should also run to find food her. அவங்க என்ன பண்ணாங்கன்னா லைப்ரரிக்குள்ளே கொண்டு போய் அவங்க ஃபுல்லாக உள்ளே அடைச்சி வச்சுருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாள் நைட்டில் டெய்லியெலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது குறைச்சி பெருசாக ஆன உடனே அதே என்ன பண்ணிடும், உள்ளே கொண்டு போய் ஃப்ரீயாக வச்சாதான் அது என்ன செய்யும், பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் தான் அது என்ன செய்யும், இங்கேருந்து இந்த கேஜை விட்டு சீக்கிரமாக போகும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. Initially, Poyer would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. ஒவ்வொரு டைமும் மார்னிங்கில் அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு தான் போவாங்களா, ஹாய் Owlie ஹலோன்னு சொல்லிட்டு அதுகிட்ட பேசிட்டு தான் அவங்க போவாங்க. She would always find Owlie on her bed inside the cage, though the cage door was still opened. But Poyer knew Owlie was flying because she bits of meat all over the room. After some time, Poyer stopped shutting the cage's door even during the day. After all, people shut up went into that room all day. The Owlie was always asleep, so there seemed a little point. வெளியே கொண்டு வந்து வைக்கிறதுனால அது சீக்கிரம் பறந்துடும் சொல்லி நினச்சாங்கல்ல பாயர். அதுக்கு முன்னாடி அது குட்டியாக இருக்கும்போது இவங்க தான் ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுனாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. அது கொஞ்சம் அடல்ட் ஆனவுடனே அதே அந்த ராமீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுமா பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? தென் எவ்ரி டே when Poyer came back from school, the first thing that she did was to peep into the library. ஒவ்வொரு டைமும் அந்த லைப்ரரிக்கு உள்ளே போய் அவங்க திறந்து பார்த்துட்டு தான் அவங்க என்ன செய்வாங்களாம், ஸ்கூலுக்கு போவாங்க. As usually she would find Owlie fast asleep on her bed. But today it was different. The cage was empty and there was no sign of Owlie. அதாவது டெய்லி அவங்க பார்த்துட்டே இருக்க மாதிரி ஒன்று அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஒரு நாள். பட் டுடே இஸ் டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கேஜ் எப்படி இருந்துச்சா, எம்டியாக இருந்துச்சு. அந்த Owlie இருந்த அந்த அடையாளமே தெரியாமல் இருந்திருக்கு. And the door to the garden was opened. அந்த டோரும் அந்த கார்டன் போகிற இதுவும் எப்படி இருந்திருக்கு, ஓப்பனாக இருந்திருக்கு. மாம் Poyer howled. மம்னு சொல்லி பாயில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க. Who left the garden door open? How will we find Owlie now? Don't panic, said Mom. அவங்க என்ன பண்ணுறான்னா அவள் கேட்குற, யார் கதவை திறந்து வச்சுது, பாயில் என்னாச்சு காணோம், அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க மம்மிட்ட கேட்குறாங்க. She must somewhere around. They shut the garden door and looked in every corner of the room, behind doors on the top of the door, bookshelves in the every nook and cranny. No Owlie. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரூமோட ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் மேலே கீழே எல்லா இடத்துலையும் புக் ஷெல்ஃப்ஸ்லாம் தேடுறாங்க. ஆனால் அங்கே என்ன இல்லை, Owlie இல்லை. Tears ran down Poyer's cheeks. அவளோட கண்ணீர் துறிகளை என்ன பண்ணிருச்சான், கண்ணம் வேற ஆரம்பிச்சிருச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான். The hair wanted Owlie to fly away, but not so soon. அவள் என்ன பண்ணன்னு நினச்சானா, Owlie வந்து பறந்து போகணும்னு நினச்சா, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பறந்து போகணும்னு அவள் எதிர்பார்க்கல. She was still so small.
How would she hide for her food? What if a kite or eagle swept it down to her? Finally, Mom said, well, now Owlie has gone. இப்போ என்ன இல்லை, Owlie இல்லை. We may as well ready the chairs open around the room. இனிமேலாவது இந்த ரூமுக்கு காற்று வெட்டணும்னு சொல்லி அடைச்சே போட்டிருந்த ரூமை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. Wiping her tears, spoiled, Three opened the doors of the room. He hoped secretly the Owlie would come if these doors were kept open. அது என்ன பண்ணிடும், என்னைக்காவது நாள் வந்துச்சுன்னா அந்த திறந்திருக்கிற கதவை பார்த்துட்டு அந்த Owlie தன்னாலே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Mom left the room to go there. After earned. அதாவது மம்முக்கு அதுக்கப்புறம் வேலை இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க அந்த ரூமில் இருந்து வெளியே. When she came back to a cupboard of hers, Rachel was sitting raising one for the Owlie cage. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா, கொஞ்ச நேரம் உட்காந்து அவன் அந்த ஹார்ஸ் கொஞ்ச நேரமாக என்ன பண்ணிட்டு இருந்தான்னா அந்த கேவே பார்த்துட்டு இருந்தா. Why don't you find yourself a good book to read? Mom asked. நீ ஏன் இப்போல்லாம் புக்கே படிக்கிறதே இல்லை அப்படின்னா. அதுக்கு she guessed that reading a book was the one was power to cheer up. ஹாப்பியாக இருக்கும் போது என்னவா இருக்கும் போதும் அவள் என்ன பண்ணுவா, புக்கு படிச்சுட்டே இருப்பா. When Paul was sad, she always read. அவள் என்ன பண்ணுவான்னா வருத்தமாக இருக்கும்போது ஒவ்வொரு புக்காக படிச்சுட்டே இருப்பா. ஓகே, sign Paul and started looking for a book she had not read. அவளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா, படிக்க ஆரம்பிச்சிட்டா. She noticed a curious on herself that she had never noticed before. என்ன பண்ணியிருக்கான்னா குட்டியாக அங்கே என்னமோ ஒன்று இருக்குது, ஓகேவா, க்யூரிங்கிறத ஒரு குட்டியாக என்னமோ ஒன்று இருக்குதுன்னு அவள் பார்த்துட்டா, அவள் கண்ணுக்கு தெரியுது. Hello, where did this one come from? She wanted. அது எப்படி இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதை பார்த்து. Where did your mother get wool from? She opened the big of when the curio opened one eyes. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ நம்ம அம்மா நம்மளுக்கு தெரியாமல் அவள் மாதிரியே இருக்க ஒரு பொம்மை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். அவளுக்குள்ளே கேட்டு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணிச்சா, அந்த கியூரியோ அந்த குட்டி பொம்மை மாதிரி இருந்துச்சுல, அது என்ன பண்ணிச்சா, அதோட கண்கள் அப்படியே திறந்து பார்க்குது. இட் வாஸ் Owlie pretending to be a curio bird boyer. அவள் என்ன பண்ணுறான்னா, மம்கிட்ட அவள் ஏற்கனவே சொன்னாங்கள்ல தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது அது என்ன பண்ணிடுமா, செத்த மாதிரி நடிச்சுக்கணும், அந்த மாதிரி அதை என்ன பண்ணியிருக்கு, நடிச்சிருக்கு. She's back. Don't you ever give me fright like that again. அவள் என்ன பண்ணுறான்னா, she's back. அவள் மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது, என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். She held her the hour as she put her back in her cage. அந்த கேஜில் கொண்டு போய் விடுறா. Paul swore Rachel the Owlie blinked back at her. She probably did. அவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் நீ என்னை விட்டு போகக்கூடாது, என்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த கண்ணடிச்சு சிமிட்டோட அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. Okay, who is wrote the supplementary? You know, the name is Vijaya Ghosh. Thank you to all. Today the supplementary is over. Tomorrow we will see the reins unit 2. Okay, thank you.